டிஆர் நர்சரி கார்டன் ஆண்டிமடம் ஸ்லீச்சேரி ஆப்பிரிக்கன் காயா. பாருங்க ஸ்டம்பை பாருங்க, திக்னஸ் பார்த்தீங்கன்னா கட்டவரம் மொத்தம் இருக்கும். சரிங்க. இதெல்லாம் வந்து ஒரு 6 மாசத்து கண்ணு. இதுக்கு நாங்க எந்த உரமும் கொடுக்கல, கொடுத்துருந்தோம்னா வளர்ந்துருக்கும். இயற்கையாவே இருக்குது. இயற்கையா வளருது. இந்த கண்ணு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்ணு என்ன ரேட்டுங்கண்ணா? இந்த கண்ணு வந்து உங்களுக்கு 60 ரூபாய்க்கு தருவோம். 3 அடி 60 ரூபா தான். சரிங்க. தமிழ்நாடு முழுவதும் எங்க கேட்டாலும் கொடுப்போம். நீங்களே அதை வயல்ல வச்சு கொடுக்கறதுக்கு வயல்ல வச்சு கொடுப்போம். அதாவது குழி 1.5 குழி எடுப்போம். குழி எடுத்து இயற்கை உரம் சாணம் அல்லது ஆட்டு சாணம் ரெண்டுல ஒன்று போடுவோம். சரிங்க. போட்டு அதுல கடல புண்ணாக்கு கொஞ்சம் போட்டு அந்த கண்ணை நாங்களே பிளான்டேஷன் பண்ணி வச்சு கொடுப்போம். 20 நாள் பழுது ஏற்பட்டாலும் அந்த பழுது ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி 1 இயர் வந்து அக்ரிமெண்ட். 1 இயர் வந்து இப்ப நீங்க கயா வச்சீங்கன்னா மினிமம் ஒரு 20 அடி அக்ரிமெண்ட் போட்டு வளர்த்து கொடுப்போம். ஏன்னா நீங்க இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட் போட்டு இங்க ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்காங்க. ஆமா, அதை பாத்துரும். அதுக்கப்புறம் இருக்கிற மரங்களை பாருங்க, ஸ்டம்ப் எப்படி இருக்குன்னு. நீங்க தமிழ்ல எங்க பார்த்தாலும் இந்த அளவுக்கு ஸ்டம்பில் உள்ள கண்ணெல்லாம் நீங்க பாக்குற சிரமம். நல்ல கனமா தான் இருக்கு. நல்ல கனமா இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. மண்ணிலே ஒண்ணாலும் அது மாதிரி ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த வேரை வந்து நறுக்கிடுவாங்க. இது தாய் வேர், ஆணி வேர்னு பேரு. இந்த வேரை வரைக்கும் வந்து நறுக்கிடுவாங்க. நாங்க நறுக்கிறது இல்லைங்க. ஏன்னா அதாவது ஆணி வேரை நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா அந்த மரத்துக்கு வந்து வளர்ச்சி வந்து குறைஞ்சிடும். அதனால நாங்க வந்து ஷிஃப்டிங் பண்ணுவோம். 40 நாளைக்கு வந்து ஷிஃப்டிங் பண்ணுவோம். வேற பெரிய பாக்கெட்ல பண்றீங்களா? ஆமா. இல்ல இது இதே பாக்கெட்ல ஒரு 5 அடி 6 அடி வளர்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பாக்கெட் 10க்கு 14 12க்கு 14 இப்படி உள்ள கவர்ல வந்து வளர்ப்போம். பாருங்க இது ஃபுல்லாவே ஆப்பிரிக்கன் காயா தான். கிட்டத்தட்ட எங்களுடைய நர்சரியில வந்து ஒரு 20,000 செடி அவைலபிள். 3 அடியில இருந்து 7 அடி வரைக்கும். சரிங்க. டிஆர் நர்சரி. உங்க போன் நம்பர் கான்டாக்ட் பண்ணா நீங்களே கூட வச்சிடலாம். நாங்களே வச்சு கொடுப்போம் சார். இருக்கு மரங்களும் இருக்கு. ஆமா, அங்க பாருங்க சார், இதெல்லாம் பெரிய செடி. இது என்ன பிரைஸ் சார்? இது என்ன பிரைஸுங்க? இது சார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7 அடி இருக்கும். சரிங்க. கைத்து பார்த்தீங்கன்னா 7 அடி இருக்கும். உங்களுக்கு 150 பண்ணி தருவோம். ஆமாம், நீங்களே 6 அடினா அதுக்கு மேலே 1 அடி 1.5 அடிக்கு மேலே இருக்கு. ஆமாம், இங்கே பாருங்க, அபூர்வமான விஷயம் தான். அதை படிச்சுட்டு ஏன் வேலை எடுக்கணும்னா இந்த மாதிரி இயற்கை உருவாக்க தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. உற்பத்தி பண்ணுறோம் சார். சரிங்க. வருஷத்துக்கு 50,000 உற்பத்தி பண்ணுறோம் சார். இயற்கை அறுவடை தான். ஒரு 10 ஏக்கர் வந்து நடவு பண்ணி சரிங்க சிறப்பாக வளர்த்துட்டு இருக்காங்க. சாரிகையில் ஒரு கண்ணை கொடுத்துருக்கேன். சரிங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடிக்கு மேலே இருக்கும். 12க்கு 14 சைஸ் கவரில் வந்து கொடுத்துருக்கோம். 150 ரூபான்னு போடுறோம். சரிங்க. டெலிவரியும் தரோம். இது 8 அடி இருக்கும். 8 அடி இருக்கும். 8 அடி இருக்கும். 150 ரூபா தரோம். இதே நீங்க வெளி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த கண்ணு 250 300. ஆமா ஆமா, இப்பதே இந்த வண்டி கொண்டு வண்டி வந்து தேடல்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எந்த இடத்துல நல்ல தரமான கண்ணு கொடுக்குறாங்க. அந்த கண்ணுல வந்து என்ன தரம் இருக்கு, அவங்க செம்மண்ல பண்ணிருக்காங்களா இல்ல நாட்டு இந்த ஒன்று மட்டும் பிடிச்சிருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கணும். சரிங்க. பிள்ளைகள் இல்லாம கண்ணை வளர்த்து நாங்க தர்றோம். சரிங்கண்ணா. இதுக்கு உங்களுக்கு உதாரணம் வந்து எப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1400 கண்ணு போட்டு பாருங்க, 90% சக்சஸ். ஆமா, இது என்ன, இது சமவெளியா சும்மா இருக்கும் போதே நான் வந்து பாத்துருக்கேன். இந்த 2 ஆண்டுல பெரிய மாற்றம் வந்து பிளான்டிங் பண்ணி கொடுத்தேன். சரிங்க. ஆமா, வாங்க அதை பார்த்துட்டு அடுத்த கன்றுகளை பத்தி தெரிஞ்சுக்குவோம். எங்களுக்கும் மகிழ்ச்சி இங்க வந்ததுல. சரி சார், பாருங்க சார், இதெல்லாம் வந்து சின்ன கண்ணு நாங்களே உற்பத்தி பண்றோம். சரிங்க. எங்கேயுமே போய் நாங்க கண்ணு வாங்குறது இல்ல. நீங்களா தான் ஆந்திரா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து விதை எடுக்கிறோம். விதை எடுத்து நாங்களே உற்பத்தி பண்றோம். உற்பத்தி பண்ணும்போது பாருங்க, இது ஆப்பிரிக்கன் காயா சனகலன்ஸ். இது சின்ன கண்ணு. இப்ப இதுதான் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. ஆமா சார், இதுதான் இப்ப நீங்க பாக்குறது 2 மாச கண்ணு. இதுதான் நல்லா பெருசா இருக்கு. இதுலயே கருப்பு பாக்கெட்லயும் போட்டு வச்சிருக்கோம். இதை நாங்க பை மாத்தணுங்கிறதுக்காக, மண்ணை சேவ் பண்ணுங்கிறதுக்காகவும், லேபரை குறைக்கணுங்கிறதுக்காக சின்ன பையில போட்டு நாங்க மாத்திக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. எவ்வளவு உழைப்பு இருக்கு இதுல. ஆமா சார், ஆமா சார். ஒரு செம்மரம் சின்ன பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கோம். சரிங்க. ரெட் சாண்டில் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு. இது இப்ப என்ன ரேட்ல நான் கொடுப்பீங்க சார்? இதுவா சார்? இது வந்து இந்த பாக்கெட்ல இருக்கிறது வந்து சார் புதுக்கோட்டை, கல்லுக்குடியிருப்பு எல்லாமே 3 ரூபா தான் சார். சரிங்க. 3 ரூபா தான் நாங்களும் தரோம். புதுக்கோட்டை என்ன ரேட்டோ அந்த ரேட்டு. ஈஷாவிலையும் அதான் கொடுக்குறாங்க. ஈஷாவில் வந்து உங்களுக்கு 3 ரூபா 3 ரூபாங்க. ஈசா வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த அளவு ஸ்டம்ப் திக்னஸ் இருக்கு. ஓகே, அப்படினா இங்கே வாங்கிக்கலாம். அவங்க வந்து லட்சக்கணக்கில் கண்ணு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க மொத்தத்துல ஒரு 50,000 கண்ணு தான் சேல் பண்றோம். இல்ல இப்ப இவரு மாமா இருக்காரு பாருங்க. இருக்கா சார்? பாருங்க அந்த திக்னஸ் பாருங்க. அந்த திக்னஸ் வந்து ஈசாவில் இருக்காது. ரொம்ப சின்னதா இருக்கும். அவங்க அந்த முளைப்பிலே எடுத்து வந்துருவாங்க. ஜெர்மினேஷன் ஆகுது பாருங்க, அதுலயே எடுத்து வந்துருவாங்க. அதனால இந்த திக்னஸ் உங்களுக்கு இருக்காது. நாங்க வந்து நாங்க பை மாத்திரத்துக்காக வச்சிருப்போம். ஒரு சில விவசாயி பிடிச்சிருக்கு, இந்த கண்ணு பிடிச்சிருக்கு கொடுங்கம்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. 3 ரூபா தான் நமக்கே தேவைப்படும். மழை காலங்கள் ஆரம்பிக்கட்டும். கண்டிப்பா எடுக்கலாம் சார். சரிங்கண்ணா. ஒரு மகாகனி சின்ன பாக்கெட்டு, இந்தியன் மகாகனி
இதுதான் இந்தியன் மகாகனி. இதுவும் 3 ரூபா தான். பரவாயில்ல. நாங்கள் பை மாத்திரத்துக்காக தான் வச்சிருக்கோம். சரிங்கண்ணா சரிங்க. இதுலேயே கருப்பு பாக்கெட் போடுவோம். அது வந்து 5 ரூபா தான் சார். நாங்கள் வளர்க்குறதுக்கு தான் சார் இந்த 25-30 ரூபான்னு விற்கிறோம்னா வளர்க்குறதுக்கு மட்டும் வாங்க. இது வந்து நீர் மருது. இது எல்லாமே நீர் மருது சார். இது வந்து சார் வெயில் மழை ரெண்டையுமே வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர். இது மாங்கன்னு சார். இருக்கு பாருங்க. இது வந்து மாங்கன்னு. இது வந்து எல்லா வெரைட்டிஸ் இருக்கு சார். நாட்டு மாங்கன்னு. இந்த நாட்டு மாங்கன்னு ஏன் நாங்கள் அப்படி போட்டு வைக்கிறோம்னா ஃபியூச்சர்ல பழகிக்கு ஆகும். ஆமா. இப்போ நம்ம நாட்டு மாங்கன்னு போட்டோம்னா ஒன்லி பழத்துக்கு தான் ஆகும். ஆமா. அதை வந்து ஃபியூச்சர்ல நீங்க வந்து வியாபாரம் பண்ணலாம் பழத்தை. இதை போட்டா பழத்தையும் சேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 10 அடி பீஸ் கிடைக்கும். பழக பீஸ் கிடைக்கும். அந்த பழகை நீங்க பெஞ்சு அருகாளி எதோ பண்ணிக்கலாம். நல்லா சிறப்பாக இருக்கும் சார். இது வந்து மாங்கன்னு. இது பாருங்க. இது வந்து ரெட் சாண்டில் சார். எங்கள்கிட்ட எப்பவுமே வந்து சார் நான் பெருமைக்கு சொல்ல அருமையா இருக்கும். டிஆர் நர்சரி கார்டனா ரெட் சாண்டில் சார். ரெட் சாண்டில் தான் நான் ஃபர்ஸ்ட் வளர்க்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 20-25 கண்ணு வளர்த்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் சார். இங்க பாருங்க ரெட் சாண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு கண்ணு பாக்குறதுக்கே பரவசமா இருக்கு. கண்ணை வந்து பிரிக்கல பாருங்க. பாருங்க சார். கண்ணு எப்படி இருக்கு பாருங்க. அருமையா இருக்கு கண்ணு பாக்குறதுக்கு. ஆமா. இதுல வந்து சார் நான் ஒரே ஒரு டைம் தொழு உரம் சாணி உரம் தான் போட்டேன். போட்டு பிடிச்சேன். இயற்கைக்கு அவ்வளவு வலிமை சிறப்பா இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல பொறுத்தளவு தானா நிக்காது. ஒரு 3 வருஷம் வந்து சார்ந்து ஏதாவது ஸ்டம்பு போட்டு வச்சுதான் வளர்க்கணும் ரெஸ்டாரண்ட்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா ரெஸ்டாரண்ட்ல வந்து 3 அடிக்கு மேல உள்ள கண்ணை தான் நடணும். நட்டீங்கன்னா புவியீர்ப்பு சக்தி கிடைக்கும். சரசரன்னு மரமாயிடும். அதே வந்து 3 வருஷத்துக்கு கண்ணு வளர்த்தீங்கன்னு வச்சுங்க. 3 வருஷம் கண்ணுன்னா உங்களுக்கு காட்டுறேன். 3 வருஷம் கண்ணுன்னா ஒரு 7 அடி 8 அடி கண்ணு வளர்த்தீங்கன்னா 2 வருஷத்துல மரமாயிடும். அது மாதிரி வளர்த்து கொடுத்துருக்கேன் சார். தமிழ்நாடு முழுவதும் வளர்த்து கொடுத்துருக்கேன். சரிங்க. நம்மகிட்ட ரெஸ்டாரண்ட்ல அவைலபிள் நிறைய இருக்கு சார். சரிங்க. பார்த்தாலே தெரியுதே. ஆமா பாருங்க. கண்ணு எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு. குறைகள் இல்லாத கண்ணா இருக்கு. இது பாருங்க. இந்த கண்ணை எடுக்கிறேன் பாருங்க. 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 இது 5 அடிக்கு குறையாம இருக்குண்ணா. பாருங்க. 6 அடி இருக்காட்டுக்கு பாருங்க. இவ்வளவு வேற இருக்கு. ஒரு தரல தான் வச்சிருக்கேன் பாருங்க. ஆமா. தரல தான் வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இது என்ன பிரைஸ் நான் இப்போ கொடுத்தா என்ன ரேட்? இது 100 rupees இது வரும் சார். 100 ரூபாய். சரிங்க. உங்களுக்கு வந்து ஹைட் பாத்தீங்கன்னா 4 to 5 அடி. தமிழ்நாட்டுல வந்து 100 rupees கொடுக்குற நர்சரி இருக்காங்க. ஒரு சில நர்சரி இருக்காங்க. ஒரு சில நர்சரியில பாத்தீங்கன்னா ரேட் அதிகம். விவசாயிகள் தேடல இருக்கணும் சார். தேடி பார்த்தாதான் அது தரமான பொருள் கிடைக்கும். ஆமா. பக்கத்துல இருக்குங்கிறத எடுத்துட்டு போனாங்கன்னா இல்ல நானே மரங்கள் வச்சிருக்கேன்னா வெறும் தேக்கு தான் வச்சிருக்கேன். ஓகே சார். வேற எதுவும் வைக்கல. ரெட் சாண்டில் சார் உங்களுக்கு வந்து மண் வளத்தை காக்கும். உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் சார். 20 இயர்ஸ்க்கு மேலதான். நமக்கே இல்லைனாலும் சந்ததிக்கு கண்டிப்பா சார். நமக்கு இல்லைனாலும் நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வேற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். எதுவுமே நமக்கு யூஸ் ஆகணும்னு தான் நம்ம வந்து வளர்க்குறோம். நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. சரிங்க. நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து இன்னும் ஒரு 50 வருஷம் வாழணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணாதான் சார் ஒரு 30 வருஷமா இருக்க முடியும். ஐயோ நம்ம என்ன 10 வருஷம் இருக்குமானா யாரும் மரணம் வந்து நட முடியாது. நம்மளால முடியும் 100 வருஷம் வரைக்கும் வாழ முடியும். ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து 120 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்கள்ட்ட புகைப்பழக்கம் இல்ல, மது கிடையாது, கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாது, அடுத்தவனுக்கு கெடுக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது சார். அந்த மூதாதையர்கள் வந்து 120 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அவங்க சாவாத ஒரு காலகட்டத்துல முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க. நான் தமிழ் படிச்சேன் அதனால சொல்றேன். முதுமக்கள் தாழின்னு சொல்லி ஒரு பெரிய மண்குடத்துல அவங்களை உயிரோட அந்த இடத்துல அந்த மண்குடத்துல வச்சு அவங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு அடிச்சு அப்படியே ஜீவசமாதி மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்க வந்து காலப்போக்கில் வந்து இறந்துருவாங்க. ஏன்னா மக்களுக்கு உயிர் போக மாட்டேன்ட்டுது. 120 வருஷத்துல வந்து உயிர் போகல, கிட்னி பிரச்சனை இல்ல. ஆனா இன்னைக்கு சார் எல்லா பிரச்சனையும் வந்துட்டுது. அது காரணம் நம்ம சாப்பிடுற உணவு தான். ஃபுட் பாய்சன். இன்னைக்கு விவசாயம் நினைச்சிட்டு இருக்காங்க 10 மூட்டை யூரியா, 10 மூட்டை டிஐபி, 10 மூட்டை காம்ப்ளெக்ஸ், அப்புறம் எலிக்கு குருணை அப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் எலிக்கெல்லாம் போடல சார், நமக்கு நாம வச்சுக்கிறது போடுறாங்க. இவங்க இந்த அரிசி கொண்டு போய் கர்நாடகால கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நந்தி கோல்டு வாங்கி சாப்பிடுறாங்க. கர்நாடகால இங்க வருது. அவங்களும் அதான் செய்யறாங்க. ஆக ஒட்டு மொத்தமா சமுதாயம் தமிழ் மக்கள் என்ன விழுந்துகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துகிட்டு இருக்காங்க. பலமான மனிதர்கள் கிட்டத்தட்ட 100 கிலோவுக்கு மேல தூக்கின மனிதன் இன்னைக்கு 30 கிலோ தூக்க முடியல. ஆனா இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நர்சரி வச்சு தொழில் பண்றோம்னா நாங்க இயற்கையை வந்து வளர்க்குறோம். அதாவது நீங்க வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து ஃபுட் பாய்சன் கொடுத்தாலும் இதனால உங்களுக்கு ஆக்சிஜன், நல்ல ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன நீங்க வந்து பாருங்க, நான்லாம் ஒரு 10 மணி நேரம் அந்த நர்சரில தான் சார் இருக்கு.
இதோட காத்தை தான் சுவாசிச்சுட்டு இருக்கேன். ஆரோக்கியமா தான் இருக்கேன். இப்பவும் பார்த்தா நான் 10 கிலோமீட்டர் ஓடினாலும் ஓடுவேன், ஓடியாருனாலும் ஓடியாருவேன். ஏன்னா நான் இதுலதான் சார் இருக்கேன். இயற்கையோட தான் சார். ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து 2 வீலர் காரு ஆட்டோல வந்துட்டு இருக்கேன். வந்தாலும் எனக்கு ஆர்வம் குறையவே இல்லை. இன்னும் ஆர்வம் குறையலாம். எம்ஃபில் முடிச்சதுக்கு நான் போஸ்டிங் போயிருக்கலாம் சார். போஸ்டிங் போய் இன்னைக்கு 1 லட்சம் சம்பாரிச்சிருக்கலாம். சரிங்க. நான் கும்பகோணம் காலேஜில் தான் படித்தேன். சரிங்க. பட் ஏன் வந்து எனக்கு இது பிடிச்சி போச்சு. எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப யார் தான் இதெல்லாம் பண்றது சொல்லுங்க. என்னோட வயசுக்கு சார், என்னோட வயசு 50 வயசு. நான் வந்து 10 லட்சம் கண்ணு தமிழ்ல வந்து நடவு பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆதாரம் வரும், இடத்த சொல்றேன் பாத்து. தமிழ்ல எந்த மூலையில வேணாலும் கேளுங்க, பண்ணி கொடுத்துருக்கேன். 10 லட்சம் கண்ணு சார் நடவு பண்ணி கொடுத்துருக்கேன் சார். விக்கல 10 லட்சம் நடவு பண்ணி கொடுத்தேன். வித்து நிறைய கொடுத்துருக்கேன். நான் லாபம் அதிகமா பார்க்க மாட்டேன் சார். சரிங்க. ஒரு செடிக்கு 10 ரூபா 15 ரூபா கிடைச்சா போதும். சரிங்க. அவ்வளவுதான். செம்மரத்துல வந்து சார் சிரமம் அதிகம். இதுல வந்து கவாத்து பண்ணணும். இந்த கண்ணை நேரா நிக்கிற மாதிரி வளர்க்கணும். வளர்க்கணும்னா அது வேர் கீழே விழணும். அந்த வேர் வந்து முத்தி போறதுக்கு முன்னாடி எடுக்கணும் சார். அந்த வேர் வந்து ஸ்டம்ப் வந்து முத்துறதுக்குள்ள அந்த ஸ்டம்ப் வந்து